அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அடுத்த கட்டமா தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் அறிக்கைன்னு சும்மா தீவிரமா களத்துல இறங்கி வேலையை செய்ய திமுகவும் வேகத்தை கூட்டியிருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. நண்பா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் புதிய தமிழகம் கட்சியும் வந்தா பாப்போம், இல்லைன்னா 7ஆம் தேதியோட கூட்டணி கதவை மூடிட்டு தேர்தல் வேலையை தொடங்கினோம்னு முடிவெடுத்திருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, வேல்முருகனோட வாழ்வுரிமை கட்சி, அதிமுகவுல சீட்டு கிடைக்காத இன்னும் சில கூட்டணி கட்சிகள்னு மக்கள் நல கூட்டணி பக்கம் போக தீவிரமா வேலை நடக்குதாமா, பேச்சா கிடக்குது. திமுகல தொகுதி பங்கீட முடிச்சு எந்த தொகுதியில யார் போட்டியிடுறது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த தொகுதி அப்படின்னு காங்கிரஸ்ல கோரிக்கை வச்சுட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, EVKS இளங்கோவனோட மகன் ஈவரா திருமகன் ஈரோடு தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்குதான். அரவக்குறிச்சி எனக்கு தான்னு ஜோதிமணியும் தீவிரமா இருக்காங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. நம்ப நாளா நம்பிக்கையோடு இருக்கும் சிதம்பரத்தோட மகன் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி தொகுதியிலிருந்து எப்படியாவது சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவோடு இருக்காருங்களாம், பேசிக்கிறாங்க. நண்பா, திருநாவுக்கரசர் மகன் அன்பரசுக்கு அறந்தாங்கி தொகுதி, தங்கபாலு மகன் கார்த்திக்கு சேலம் தொகுதி, சுதர்சன நாச்சியப்பன் மகன் ஜெயசிம்மாவுக்கு சிவகங்கை தொகுதின்னு பெரிய பட்டியல் இருக்குதான், சொல்லிக்கிட்டாங்க. பாமக ராமதாஸோட சம்பந்தி கிருஷ்ணசாமி தன்னோட மகன் டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கு செய்யாறு தொகுதியை கேட்டாராம். ஆனா மச்சான் அன்புமணியை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ண சொன்னாங்களாமா, பேச்சா கிடக்குது. இன்னொரு பக்கம் சோளிங்கர் தொகுதியில அன்பரசனுடைய மகன் அருள் அன்பரசு, ராமநாதபுரம் தொகுதியில ஆரனுடைய மகன் அசன், நாசிய ராமச்சந்திரன் இன்னும் பலரும் தங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கேட்கறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்த தேர்தலை சமாளிக்க நீங்களே நில்லுங்கன்னு மேலிடத்துல கேட்டதுக்கு MP எலெக்ஷன் வரும்போது ஆள் இருக்காது, நாங்கெல்லாம் அப்போ தேவைப்படுவோம், இப்போதைக்கு இவங்க நிக்கட்டும்னு சொன்னாங்களாம். இறுதி முடிவு டெல்லியில தானா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.